ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபன் பரூச்சாவோட டைரக்ஷனில் மனோஜ் பாஜ்பாய், பிராச்சி தேசாய் மற்றும் பலர் நடிச்சு வெளியாயிருக்க சைலன்ஸ் 2. இது ZEE5ல ஸ்ட்ரீம் ஆகுது. படம் எப்படி இருக்கு, எந்த வித டைமும் வேஸ்ட் பண்ணாம வாங்க ரிவ்யூவில் போய் பார்க்கலாம். மும்பையில் உள்ள ஒரு பிரபலமான நைட் கிளப்ல ஒரு ஷூட் அவுட் நடக்குது. இதுல 8 இருந்து 10 பேர் மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க. இதுல முக்கியமான புள்ளி எம்பியோட செக்ரட்டரியும் அடங்கியிருக்காரு. அதனாலேயே இந்த கேஸ்க்கு பிரஷர் அதிகரிக்குது. உதவிக்கு வராங்க ஸ்பெஷல் கிரைம் யூனிட். அவினாஷ் வர்மா இந்த கேஸை சார்ஜ் எடுக்கிறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேஸோட கோணமே மாறுது. இந்த கேஸ்ல கொல்லப்பட்ட ஒரு லேடி மேல அவினாஷ் கவனம் செலுத்துறாரு. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லேடியோட கில்லிங் ரொம்பவே வியர்டா இருந்திருக்கு. இந்த நைட் கிளப்புக்கு வரப்போ கிளியரா இவங்க மேல ஒரு ஷாட் இருந்தப்ப கூட இவர் ஏன் அவங்கள ஃபயர் பண்ணல, மீதி எல்லாரையும் சுட்டுட்டு வந்து இவங்கள லாஸ்டா சுடுவாரு. அதனாலேயே இது ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீசனா இருக்குமோ அப்படின்ட்டு இந்த ஆங்கிள் போலீஸ் விசாரணையை தொடங்குறாங்க. இறந்து போன லேடி ஒரு எஸ்கார்ட் அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இவங்களோட போனும் கிரைம் சீன்ல இருந்து காண போகுது. இந்த நைட் கிளப்ல கேஷ் கவுண்டர்ல எந்த கேஷும் மிஸ் ஆகல. அதனாலேயே இது பணத்துக்காண்டி நடந்த ஷூட் அவுட் இல்ல அப்படிங்கிறது கிளியரா புரிய வருது. கில்லரோட மோட்டிவ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லேடியோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத போலீஸ் ஸ்டடி பண்ண பாக்குறாங்க. இவங்க கொல்லப்பட்ட மாதிரியே எக்ஸாக்டா ஜெய்ப்பூர்ல இன்னொரு கொலை நடக்குது. இது ரெண்டுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு போலீஸ் ஒரு ஆங்கிள் விசாரிக்கிறாங்க. இந்த கேஸ விசாரிக்கிறப்போ நிறைய பேர் இறந்து போறாங்க. இவங்களுக்கு உள்ள ஒரே கனெக்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே எஸ்கார்ட்ஸா இருக்காங்க. இதனாலேயே போலீஸ் நினைச்சதை விட இது ஒரு பெரிய கேஸா மாறுது. ஏசிபி அவினாஷ் வர்மாவோட அன்ஆர்த்தடாக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலாலையும் இவங்களோட டேலண்டட் டீமாலையும் இதுல உள்ள மிஸ்ட்ரீஸை அன்கவர் பண்ணாங்களா இல்லையா, இந்த கில்லரோட இன்டென்ஷன்ஸை கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கறத ஒரு நல்ல ஹூடனெட் த்ரில்லரா சொல்லியிருக்க திரைப்படம் தான் இந்த சைலன்ஸ் 2 நைட் அவுல் பார் ஷூட் அவுட் திரைப்படத்துடைய கதை சுருக்கம். படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை பாக்குறதுக்கு நீங்க இந்த திரைப்படத்துடைய முதல் பாகத்தை பார்த்திருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் கேஸ் அப்படிங்கிறதுனாலேயே இது தனியாகவும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துடைய அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோஜ் பாஜ்பாய் அவருடைய பிரில்லியன்டான ஆக்டிங். அவினாஷ் வர்மா அப்படிங்கிற கேரக்டரோட மீட்டரை சரியா பிடிச்சிருக்காரு. இந்த என்டையர் மூவியை அவர் தனியா ஷோல்டர் பண்ணியிருக்காரு. இவரோட விட்டியான காமெடி சென்ஸா இருக்கட்டும், யூனிக்கான இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலா இருக்கட்டும், நம்ம எல்லாரையுமே மெய்சிலிருக்க வைக்குது. சஞ்சனா பாட்டியாவா வந்திருக்க பிராச்சி தேசாய் மற்றும் இந்த க்ரூல உள்ள மத்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. படத்துல தேவையில்லாத சாங்ஸோ பில்டப் சீன்ஸோ எதுவுமே கிடையாது. படம் ஸ்டார்டிங்ல இருந்து டு த பாயிண்ட் தான் போகும். ஆனாலுமே இதோட லென்த் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல டிராக் ஆன மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இதை ட்ரிம் பண்ணியிருந்தா ஒரு நல்ல என்கேஜிங் த்ரில்லரா அமைஞ்சிருக்கும். அங்கங்க மிஸ் ஆகிற லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் மற்றும் சைட் கேரக்டர்ஸ்க்கு டெப்த் இல்லாத காரணத்தினால பாக்குற ஆடியன்ஸ்க்கு இந்த சைட் கேரக்டர்ஸ் மேல ஒரு இமோஷனல் கனெக்ட் வர தவறிடுது. நீங்க ஹிந்தில சிஐடி இது மாதிரி டிவி ஷோஸ் எல்லாம் பார்த்து வளர்ந்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க பயங்கரமா கனெக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுத்துச்சு. மொத்தத்துல இந்த திரைப்படம் எப்படி அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஒன் டைம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டீசென்டான ஹூடனெட் த்ரில்லர். உங்களுக்கு த்ரில்லர் ஜான்ரா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை ஒன் டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இது ZEE5ல ஸ்ட்ரீம் ஆகுது. படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ண மறக்காதீங்க. இந்த சைலன்ஸ் 2 திரைப்படத்துக்கு நம்ம டக்கர் டிவி ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 out of 5 தருவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு அடுத்தது என்ன திரைப்படத்தோட ரிவ்யூ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ண மறக்காதீங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Be safe.